31ஆம் தேதிக்குள் அவர்கள் மீண்டும் பணியில் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு என்றுமே மாநகராட்சியின் பணி பாதுகாப்பு இருக்கும். பணியில் ஃபர்ஸ்ட் சேரட்டும். நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். கடந்த 13 நாட்களாக மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6க்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் வளாகத்தில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரார்கள். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் இரண்டாக இருந்தது. இத்தனை நாள் நாங்கள் தூய்மை பணியில் மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வந்தோம். இன்றைக்கி தனியாராக மாற்றும் பொழுது எங்களுடைய பணி பாதுகாப்பும் அதேபோல் இதற்கு முன்னர் நாங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊதிய பாதுகாப்பும் எங்களுக்கு வேணும் அப்படின்றத கோரிக்கையாக முதல்ல முன்வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோரிக்கைகள் ஒவ்வொரு விதத்தில் இருந்தது. முக்கியமான கோரிக்கைகள் அவருடைய பணி பாதுகாப்பும் அவர்கள் வாங்கி கொண்டிருந்த ஊக்கத்தொகை சேலரி பாதுகாப்பு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. மாநகராட்சி போராட்டம் நடக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்றத அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்துமாறு நீதிமன்றத்தில் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிகளில் போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்குது. அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பகுதிகளில் அவங்க போராட்டத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் ரிப்பன் வளாகம் அப்படின்றது போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அப்படின்ற வகையில் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மன்றத்தில் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை மாநகராட்சிக்குட்பட்ட இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்கள் வரக்கூடிய நாட்களில் தனியார் நிறுவனமுடன் இணைந்து 31ஆம் தேதி வரை கால அவகாசம் விடுத்திருக்கிறார்கள். 31ஆம் தேதிக்குள் அவர்கள் மீண்டும் பணியில் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு என்றுமே மாநகராட்சியின் பணி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது மாநகராட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாநகராட்சி சார்பாக பல்வேறு கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தரப்பில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு 1 மணி 2 மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை மாநகராட்சி சார்பாகவும் அவங்க சார்பாகவும் நடத்தியிருக்கிறோம். ஸோ பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. அதை மாநகராட்சி சார்பாக முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ பிஎஃப் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது, அதே போல் போனஸ் இருக்குது, பண்டிகை காலங்களில் சிறப்பு பரிசுகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்ம செயல்பட்டு வருகிறது தெரியுது. இப்போயுமே போலீஸ்கிட்ட ரூலுக்கு என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில் சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் அவங்க அதை மேற்கொள்ளலாம். இந்த வளாகம் ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டுரும். இன்றைக்கி நீதிமன்றத்தில் ரொம்ப கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம். ஸோ அதனால் தூய்மை பணியாளர்கள் நம்பிக்கையாக மாநகராட்சியில் வரலாம். அதே போல் என்றுமே மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரலை கேட்க நம்ம தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க இல்லை. பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் குறிப்பிட்டு அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்திருந்தேன். இன்னைக்கு தனியார் மூலமாக நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பணிகள் மேற்கொள்கிறோமே தவிர அட்லாஸ்ட் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும். ராம்கிக்கு குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் மேற்கொள்ளும். அவங்களுக்கு அந்த அதே ஊதியம் தரப்படும். அந்த ஊதியம் சொல்றாங்க, ஊதியம் அதே ஊதியம் தரப்படும். இல்ல, ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு வகையில் அதர் பெனிஃபிட்ஸ் நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில் ஃபஸ்ட்டு சேரட்டும். சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்களில் அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, பேப்பர் ஒர்க் இருக்குது. ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபஸ்ட்டு பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. இல்லை, நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்கள் எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில் வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் சரி, அவங்க சார்பாகவும் 2 வகையில் வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்தில் அவங்க தொடர்ந்து இதை கடைபிடிக்கக்கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில் பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ணுமாறு தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல் இன்னொரு தீர்ப்பு கோர்ட்டில் இருக்குது. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் இல்லை, நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். ஊதியத்திற்கு மாநகராட்சி உத்தரவாதம் அளிக்குமா? அடுத்த
உங்கள்கிட்ட நிறைய இல்லை இப்போ நீதி அதுவும் வந்து வழக்கில் இருக்கிறது. அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி செயல்படுன்றது தெரிவித்துக்கிறேன்.